இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பெண்களுக்கு கல்வி கற்க முடியாது, பெண்களுக்கு எந்த அந்தஸ்துமே கிடையாது, அவங்க பொது இடங்களில் மற்றவங்களுக்கு சமமாக பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அமெரிக்காவில் இருந்துச்சு. அந்த டைமில் அமெரிக்காவில் ஜிம் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான சட்டம் இருந்துச்சு. இந்த ஜிம் க்ரோ சட்டத்துடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பெண்களோ இல்லை இந்த அடிமை இனத்தை சேர்ந்த மக்களோ வந்துட்டு அவங்க உள்ளதான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது. அப்படி அவங்க வெளியில வர்றாங்க, சாயந்தரம் வந்து 6 மணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே காவல்துறை வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சிறைச்சாலையில தள்ளிடுவாங்க. 21 நாட்கள் வந்து அவங்க சிறையில தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஜிம் க்ரோ சட்டத்துடைய ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த டைம்ல தான் இந்த லூசி வந்து ஒரு அடிமைத்தன குடும்பத்தில் ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுது. அவங்களுக்கு 7 பிள்ளைகள் வந்து பிறகுறாங்க. இப்போ சடனா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கிற டைம்ல சடனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய 7 பிள்ளைகள்ல 5 பிள்ளைகள் ஒன்றனுக்கு ஒன்றா மறைச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு சில வருடங்கள்லயே அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ அவங்க 7 பிள்ளைகள்ல 5 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, கணவர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மகன வலி வருது, வேதனை, கண்ணீர். இங்க இருக்கிற இந்த 2 குழந்தைகளையும் எப்படி பார்க்கறது, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு வறுமையில ஒரு மரண வழியில அவங்க வந்து கொஞ்ச நாள் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த பிள்ளைங்களை வந்து பார்க்கணுமே, இவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளுக்கு அடிமை பெண்ணாக மறுபடியும் இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த காலத்துல வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த ஆப்பிரிக்க கருப்பினத்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இருக்க விர்ஜீனியா மாநிலத்தை விட்டுட்டு அங்கேயே டெக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் இருக்கு, அங்க வந்து குடிபெயர்ந்து போறாங்க. அவங்க அங்க போய் ஒரு வீடுகளையா வீட்டு வேலை செஞ்சு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அதுல வர்ற வருமானத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற டைம்ல இந்த டெக்சஸ் மாநிலத்துல புனிதத்துவ இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை பாஸ்டர் சார்ல்ஸ் பல்ஹாம் அப்படிங்கிறவர் வந்து நடத்திட்டு இருந்தாரு. இந்த புனிதத்துவ இயக்கத்துல இந்த லூசி வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கிருந்து அவங்க இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ இந்த சார்ல்ஸ் பல்ஹாம் வந்துட்டு இவங்க ரொம்ப வாஞ்சையோட தேவனை பத்தி கேட்கிறத அவர் கவனிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த லூசிய அவருடைய வீட்டுக்கு, நீ என் வீட்டுக்கு வந்து வேலை செய், என்னுடைய பிள்ளைகளை கவனித்துக்கொள், என் வீட்டுல சமையல் வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க கூட்டிட்டு போறாரு. இவர் அங்க போய் இவங்க வேத காரியங்களை பத்தி பேசுறதை இவங்க கவனிச்சுக்கிட்டே அவங்க